Hi friends, என் பேர் சரவணா. நீங்கள் பார்த்துட்டு சரவணா டெக் டிப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OnePlus 6 கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்டெப்த் ரிவ்யூன்னு சொல்லலாம் கேமராவை பொறுத்த வரைக்கும். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா சரி ரிவ்யூ போடலான்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து சரி போட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus 6 அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காட்டி மேலே காட்டில் கொடுக்குறோம், அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 330 பார்த்தீங்கன்னா OS + ES கொடுத்துருந்தாங்க. ஃபைலில் வெறும் ES மட்டும் தான் கொடுத்தாங்க, OS எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் Aperture வந்து 1.7 Aperture இருந்ததுனால 580 நல்லாவே சேல்ஸ் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனால் இப்போ 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OS + ES ரெண்டுமே கொடுத்ததுனால லோ லைட் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், 4Kல வீடியோ எடுக்கும்போது OS நல்லா ஸ்டேபிளாக கொடுத்துருக்குது. ஆனால் கொஞ்சம் சீட்டர்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நாங்கள் எடுத்துருக்கோம் சில ஷார்ட்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்கட்டி நான் கொடுத்துருக்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா OnePlus 6 கேமரா பார்த்தீங்கன்னா அவங்க 2 கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது தான் மெயின் கேமரா. அது பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரா. இப்போ புது சென்சார் யூஸ் பண்ணிக்காங்க, Sony IMX 519. இப்போ மேலே இருக்கிறது செகண்டரி கேமரா. அது பார்த்தீங்கன்னா டெப்த்து ஃபோக்கஸ் பண்ணும், போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் எடுக்கும். 20 மெகாபிக்சல் அது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி கேமரா வெறும் டெப்த்தை மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மெகாபிக்சல் கேமரா, செல்ஃபிஸ்லாம் நல்லா வருது. இப்போ பேக் கேமராவில் வச்சு எடுத்த ஷார்ட்ஸை பாருங்கள், சாம்பிள் ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லாவே வந்துருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஓவராக சேச்சுரேஷன் ஆகிற மாதிரி இருந்தது, தவிர மீது எல்லாமே நல்லாவே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 1xல இருக்கும், இது 2xல பாருங்கள், நல்லாவே வந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே. OnePlus 6 பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா தான் ஓவராக சேச்சுரேஷன் ஆன மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுல எல்லாமே நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. இந்த புக்கே ஷாட்ஸில் சூப்பராக கவர் ஆகிக்குன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் கீழே இருக்கிற ஷேடோஸ்லேருந்து மேலே இருக்கிற டைனாமிக் ரேஞ்ச் ஆகட்டும் சூப்பராக எல்லாமே கிளியராக தெரிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா 1xல எடுத்தது, சரி 2x எடுத்தால் நல்லா வருதான்னு பார்த்தா நல்லாவே வந்தது. நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேனோரமா ஷாட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் எட்ஜஸ்லாம் கிளியராக இருந்தது, போர்ட்ரேட் ஷாட்டில் எடுத்தால் கூட. இந்த ஷாட் ஓகே, ஆனால் கொஞ்சம் ஓவர் பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹேரில் கொஞ்சம் சரியாக இல்லை. இன்டோர் கண்டிஷன்ஸில் கூட சூப்பராக இருந்துச்சு. இன்டோர் கண்டிஷன்ஸில் செல்ஃபீஸ்லாம் சூப்பராக வந்தது. அவுட்டோர் கண்டிஷன் கூட செல்ஃபி நல்லாவே வந்ததுன்னு சொல்லலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வச்சு எடுத்தது, 1080pயில் வச்சு எடுத்தோம். 1080pயில் வச்சு எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தான் வரும். அதே 720pனா உங்களுக்கு 480 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வரும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வைக்கலாம். ஸ்லோ மோஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே போதும். நிறைய ஷார்ட்ஸ் ஸ்லோ மோஷனில் எடுத்தோம், அதை பாருங்கள், ரொம்ப நல்லாவே வந்துருக்குது. சாம்சங் அளவுக்கு இல்லாட்டி கூட சாம்சங் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 செகண்ட் வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ஷார்ட்லேருந்து நீங்கள் ஸ்லோ மோஷனை நீங்களே செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு OnePlus தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்லோ மோஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனில் உங்களுக்கு 1080p 60 fps, அப்புறமா உங்களுக்கு 1080p 30 fps இருக்கும் ஆப்ஷனு. அதில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ES சப்போர்ட் இருக்கும், OS அதில் வேலை செய்யாது, ES மட்டும்தான். 4K பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓன்லி OS மட்டும்தான், ES சப்போர்ட் கிடையாது. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் 4K 1080p 60 fps வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த ஒரு ஷேக் ஆனாலும் எது ஆனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. நல்லா ஸ்டேபிளாக
தரும். ஆனால் 4K 60 FPSல மட்டும் நார்மல் வாக் பண்ணும்போதே கொஞ்சம் லைட்டாக சிட்டர்ஸ் இருந்துச்சு, அங்கங்கே ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது. அதே 2xல ஜூம் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாகவே தெரிஞ்சுது. ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ரன் பண்ணி எடுத்தாலும் இல்லாட்டி பைக்கில் போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் உங்களுக்கு 4Kல வச்சு எடுக்காதீங்க. ஏன்னா 4Kல வச்சு எடுக்கும்போது என்னன்னா ஷேக் ஆகுது, அது அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. நீங்கள் 1080p 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வச்சிங்கனாவே சூப்பராக இருக்குது. அப்புறமா ஈவினிங் ஷாட்ஸ்லாம் நல்லாவே வந்தது. உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக வந்துருக்குது. கலர்ஸ் கூட நல்லாவே வந்துருக்குது. ஓகே, இப்போ டே லைட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்துருக்குது சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னும் லோ லைட் ஷாட்ஸ்லாம் எப்படி இருக்குது? அது வந்து ரொம்ப லோ லைட்டில் வச்சு எடுத்ததுனால எனக்கு பேக் சைடில் ஸ்ட்ரீட் லைட் இருந்தது, ஃப்ரண்ட்டில் வச்சு லோ லைட்டில் எடுத்தது, அதனால் ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இதே ஷாட்டை நான் மேனுவலில் வச்சு எடுத்தப்ப இப்படி தான் இருந்தது. லோ லைட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில வாட்டி ஆட்டோ மோட் நல்லாயிருக்கும், சில வாட்டி மேனுவல் மோட் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா ஆட்டோ மோடில் வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சில வாட்டி 3000லேருந்து 9000 வரைக்கும் ஐஎஸ்ஓ வந்து வேல்யூ போகும். 9000 மேலே போச்சுன்னா இமேஜ் பார்த்திங்கன்னா பிரைட்டராக இருக்கும், ஆனால் அதிக நாய்ஸ் இருக்கும். நாய்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஜூம் பண்ணும்போது பிக்சர்ஸில் ஒரு மாதிரி உடையிற மாதிரி இருக்கும் பிக்சல்ஸ். அதுவே கம்மியான ஐஎஸ்ஓவில் வச்சு ஒரு 3000 2000க்குள்ளே வச்சு ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி மேனுவலில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டர் இமேஜ் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். வீல் பார்த்திங்கன்னா தெரியும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. லோ லைட்டில் கூட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது OnePlus 6 பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், OnePlus 6 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிக்காட்டி என்ன பண்ண கூட தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாராவது OnePlus 6 வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க எப்படிலாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு. அன்பாக்சிங் வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கார்ட்டில் விட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை எனக்கு iPhone 10 கிடச்சிதுன்னா கண்டிப்பாக OnePlusோட கம்பேரிசன் பண்ணுறேன், OnePlus 6ஓட கம்பேரிசன் கண்டிப்பாக பண்ணுறேன். கேமராவாகட்டும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் கூட கம்பேரிசன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. சரி, மேனுவல் மோடு இருந்தால் ரெண்டாவது வீடியோ செக் பண்ணேன். ஓகே, மேனுவல் மோடு இருக்குமா இல்லைன்னு செக் பண்ணேன். கத்துறாங்க, பில்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது, ஒரு ஓவராக கத்திட்டு இருக்காங்க, இருக்குது வேறு. ஓகே, ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே.